الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي رب زدني علما. நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கத்தின் 6வது மக்கள் சந்திப்பு பொதுக்கூட்டத்தினை தலைமை தாங்கி நடாத்தி கொண்டிருக்கின்ற நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கத்தின் ஷூரா சபை அமீர் சகோதரர் ஏஜிஎம் ஹாரூன் அவர்களே, மேடையிலே வீற்றிருக்கின்ற நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கத்தின் ஷூரா சபை உறுப்பினர்களே, செயற்குழு உறுப்பினர்களே, இங்கு வருகை தந்து நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கத்தின் கொள்கை கோட்பாடுகளை செவிமடுத்து கொண்டிருக்கின்ற இந்த ஊரில் நல்லதொரு மாற்றம் வர வேண்டும் என்பதற்காக எங்களுக்கு தோள் கொடுத்து உழைத்து கொண்டிருக்கின்ற அன்புக்குரிய சகோதரர்களே, இளைஞர்களே, வீடுகளிலே இங்கு பேசப்படுகின்ற விடயங்களை கேட்டுக்கொண்டிருக்கின்ற தாய்மார்களே, யுவதிகளே, வெளிநாடுகளிலே இருந்து கொண்டு இந்த மண்ணின் மீது அக்கறையோடும் இந்த மண்ணின் எதிர்காலத்தின் மீது அக்கறையோடும் இந்த நிகழ்வுகளை எங்களது உத்தியோகபூர்வ இணையதளம் மூலமாக பார்வையிட்டு கொண்டிருக்கின்ற தங்களது ஆலோசனைகளையும் கருத்துக்களையும் அவ்வப்போது எங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கின்ற அன்புக்குரிய கடல் கடந்து வாழ்கின்ற சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் நகரசபை தேர்தலிலே சுயேட்சை குழு ஒன்றில் தொப்பி சின்னத்தில் போட்டியிடுகின்ற இந்த தருணத்தில் இன்று காத்தான்குடி மண் புதியதொரு வரலாற்றை நோக்கி நடைபயின்று கொண்டிருக்கிறது. இந்த ஊரின் மக்கள் இந்த நாட்டிலே வாழ்கின்ற 20 லட்சம் முஸ்லிம்களுடைய அபிலாஷைகளை, கனவுகளை, எதிர்பார்ப்புகளை, அவர்களுக்கான இருப்புகளை தீர்மானிப்பதில் கடந்த பல ஆண்டுகளாக நிறைவேற்றி வந்திருக்கின்ற வரலாற்று பாத்திரத்தை எதிர்வரும் 17ஆம் திகதி காத்தான்குடி மண்ணில் எப்படி மாற்றி எழுதப் போகிறார்கள் என்று இந்த நாட்டிலே வாழ்கின்ற ஏனைய முஸ்லிம் சகோதரர்கள் மிகவும் ஆவலோடு பார்க்க தொடங்கி இருக்கிறார்கள். கடந்த பல நாட்களாக நாட்டின் பல்வேறு பிரதேசங்களிலுமிருந்து எங்களுக்கு தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்கின்ற வெளிப்பிரதேச சகோதரர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. எங்களின் ஒளிபரப்புகளை எங்களது இணையதளத்தின் மூலம் பார்த்து பார்வையிட்டு பிரமிப்படைந்து காத்தான்குடியில் இப்படி ஒரு மாற்றம் நடக்கப் போகிறதா, முஸ்லிம் அரசியலில் இப்படி ஒரு புதிய பிரவேசம் நிகழ்ந்திருக்கிறதா, இத்தனை நாளும் ஏன் அவைகள் எங்களுக்கு தெரியாமல் போகின, என்ன நடக்கிறது என்று இப்பொழுது அவர்கள் எங்களோடு பேசத் தொடங்கி இருக்கின்றார்கள். கிண்ணியா பிரதேசத்திலிருந்து நேற்று முன்தினம் ஒரு சகோதரர் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு இலங்கை முஸ்லிம்களின் வரலாற்றில் மிக பெரும் சனத்தொகையை கொண்டிருக்கின்ற கிண்ணியா பிரதேசத்திற்கு ஏன் நீங்கள் வரக்கூடாது, ஏன் திருகோணமலை மாவட்டத்தில் மூதூர் தொடக்கம் ஏனைய பிரதேசங்கள் வரை உங்களின் இந்த நல்லாட்சி குரல் ஒலிக்கக்கூடாது, நீங்கள் கண்டிப்பாக இந்த பிரதேசங்களுக்கு வர வேண்டும், உங்களின் கொள்கைகளை, உங்களின் பிரச்சாரங்களை, உங்களின் வெளியீடுகளை எல்லாம் நாங்கள் இப்பொழுது மிக கவனமாக வாசிக்க தொடங்கி இருக்கிறோம், கேட்க தொடங்கி இருக்கிறோம். இந்த நாட்டு முஸ்லிம் சமூகம் எதிர்பார்த்து கிடக்கின்ற ஒரு அரசியல் புதிய எழுச்சிக்கான பயணத்தை நீங்கள் தொடக்கி இருக்கிறீர்கள், ஏன் எங்களை நீங்கள் சேர்த்துக் கொள்ள மாட்டீர்களா என்று அவர்கள் கேட்க தொடங்கி இருக்கிறார்கள். அம்பாந்தோட்டையிலே இருந்து ஒரு உலமா தொடர்பு கொண்டு உங்களுடைய இந்த இணையதளத்தின் மூலமாக ஒளிபரப்பப்பட்ட அத்தனை பேச்சுக்களையும் நான் செவிமடுத்தேன். உண்மையில் இந்த நாட்டில் முஸ்லிம் சமூகம் எதிர்பார்க்கின்ற ஒரு முன்மாதிரி மிக்க இஸ்லாமிய வழிநடாத்தலின் கீழான கூட்டு தலைமைத்துவத்தை கொண்ட
இந்த நாட்டின் பல்லின சமூக சூழலுக்கு ஏற்ப ஒரு அரசியல் கொள்கையை வகுத்த வகையிலான ஒரு அரசியல் இயக்கம், ஒரு அரசியல் போராட்டம் தோற்றம் பெறாதா என்று நாங்கள் ஏங்கி கிடக்கிறோம். ஹம்பாந்தோட்டை போன்ற சிறுபான்மையாக முஸ்லிம்கள் வாழ்கின்ற பிரதேசங்களில் நாங்கள் பல்வேறு சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் எதிர்நோக்கிக் கொண்டிருக்கிறோம். தயவு செய்து எங்களுக்கும் வழிகாட்டுங்கள், எங்கள் பிரதேசங்களோடு உங்களுடைய தொடர்புகளை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் என்று மன்றாட்டமாக ஹம்பாந்தோட்டையில் இருந்து மதிப்புக்குரிய ஒரு உலமா எங்களோடு பேசிக் கொண்டிருக்கின்றார். அம்பாறை மாவட்டத்திலே பல்வேறு பிரதேசங்களில் இருந்து நீங்கள் எங்களுடைய பிரதேசங்களுக்கு எப்போது வருவீர்கள், உங்களின் வேலை திட்டங்களை நீங்கள் எப்போது விஸ்தரிப்பீர்கள் என்று கேட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த இடத்தில் தான் காத்தான்குடி மக்களாகிய உங்களுக்கு ஒரு விடயத்தை நாம் சொல்லி வைக்க விரும்புகின்றோம். இந்த அரசியல் பயணம் இன்ஷா அல்லாஹ் காத்தான்குடி எல்லையை தாண்டுவதாக இருந்தால் அதற்கென்ற ஒரு நிபந்தனையை நாங்கள் எங்களுக்குள்ளே வைத்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த நிபந்தனை தான் இந்த நகர சபையை நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் கைப்பற்றி அதற்கு கிடைக்கின்ற 4 ஆண்டு கால ஆட்சி காலத்தில் இந்த நாட்டு மக்களை நம்பிக்கை வைத்து பார்க்கின்ற ஒரு நகர சபை ஆட்சியாக இதனை நடைமுறைப்படுத்தி காட்டி மக்களை நம்பிக்கை வைத்து இந்த அரசியல் மீது நம்பிக்கை வைத்த பின்னர் தான் அதனை அடுத்த பிரதேசங்களுக்கு மிக கவனமாக நாங்கள் நகர்த்த வேண்டும் என்று எங்களுக்குள்ளே நாங்கள் ஒரு உறுதிமொழியோடு செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். ஏனெனில் முஸ்லிம் அரசியல் என்பது உணர்ச்சி வசப்பட்ட பேச்சுக்களாலோ கரகோஷங்களாலோ தக்பீர் முழக்கங்களாலோ பெரும் பெரும் எண்ணிக்கையான மக்கள் தொகையிலே கூடுகின்ற கூட்டங்களாலோ தீர்மானிக்கப்படுவது மிகவும் பிழையான ஒரு விடயமாக நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் கருதுகின்றது. மக்களின் அரசியல் என்பது உண்மையின் மீது, வாய்மையின் மீது, நேர்மையின் மீது, ஒழுக்கத்தின் மீது, உண்மையான வாக்குறுதிகளின் மீது, நம்பிக்கையான செயற்பாடுகளின் மீது கட்டியெழுப்பப்படுகின்ற பொழுதுதான் முஸ்லிம் அரசியல் வெற்றி பெறும் என்பதை நாங்கள் எல்லோரும் மிக தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். நாம் அடக்கி ஒடுக்கப்பட்ட போது, நமது மக்கள் அகதிகளாக விரட்டப்பட்ட போது, நமது உரிமைகள் மறுக்கப்பட்ட போது நாம் எல்லோருமாக சேர்ந்து கட்டி காத்த நமது அரசியல் கட்சி ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் உணர்ச்சிகளால் ஆளப்பட்டது. மக்கள் வெள்ளங்களால் ஏமாற்றப்பட்டது. தர்பியத்தில்லாத புதிய புதிய அரசியல் முகங்களால் நட்ட நடு வீதியிலே அது ஏமாற்றப்பட்டு கைவிடப்பட்டது. இன்று எல்லோரும் ஆளுக்கு ஒரு சலூனை திறந்து கொண்டு புதிய புதிய அரசியல் கட்சிகளை உருவாக்கிக் கொண்டு முஸ்லிம் சமூகத்தை நாளுக்கு நாள் ஒவ்வொரு தேர்தலிலும் ஏமாற்றிக் கொண்டு முஸ்லிம் அரசியலை நடுத்தருவிலே விட்டு சென்றிருக்கிறார்கள். எனவே மக்களாகிய நீங்கள் நேற்று வரை நம்பிய தலைமைத்துவங்களை தூக்கி எறிந்துவிட்டு, நேற்று வரை தியாகம் செய்து ரத்தம் சிந்தி வெற்றி பெற உழைத்த தலைவர்களை தூக்கி எறிந்துவிட்டு புதிய தலைமைத்துவத்தை நோக்கி நாளுக்கு நாள் நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் என்ற இந்த கூட்டு தலைமைத்துவத்திலான அரசியல் இயக்கத்தை நோக்கி ஒன்று சேரத் தொடங்கி இருக்கிறீர்கள், நடைபயிலத் தொடங்கி இருக்கிறீர்கள், எங்களின் பின்னால் அணிதிரளத் தொடங்கி இருக்கிறீர்கள். இதுதான் வெற்றியாக நாங்கள் கருதுகிறோம். அது மாத்திரமல்ல, நாங்கள் சொல்கின்ற விடயங்களை நீங்கள் சிந்திக்க தொடங்கி இருக்கிறீர்கள். இத்தனை நாளும் தலைகுனிந்து ஆமாசாமி போட்டு சொல்வதற்கு அப்பால் செல்ல முடியாது அடங்கி கிடந்த நீங்கள் இன்று உங்கள் தலைவர்கள் முன்னே கேள்வி கேட்க தொடங்கி இருக்கிறீர்கள். நிறுத்தி நீங்கள் இன்று கேள்விக்கு மேல் கேள்வி கேட்கிறீர்கள். பெண்கள் இன்று கேள்வி கேட்க தொடங்கி இருக்கிறார்கள். மேடைகளில் ஏற முன்னே வீடுகள் கதவை தட்டி இந்த விடயத்தை பேசுங்கள் என்று இன்று குறிப்புகளை தர தொடங்கி இருக்கிறார்கள். தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு இன்ன அரசியல்வாதியிடம் இன்ன வாக்குறுதி குறித்து நீங்கள் பகிரங்கமாக சவால் விடுங்கள் என்று சொல்கிறார்கள். நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஒரு நாளைத்தான் இந்த மண்ணிலே நாங்கள் எதிர்பார்த்து கிடந்தோம். இந்த ஒரு நாளை எதிர்பார்த்துத்தான் கடந்த 4.5 ஆண்டுகளுக்கு முன்னர் நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் என்ற ஒரு அரசியல் இயக்கத்தை நாங்கள் இந்த ஊரிலே தொடங்கினோம். ஆமாசாமி போடுகின்ற, கைதட்டி கூப்பாடு போட்டு கூயடித்து அரசியல் பிழைப்பு நடத்துகின்ற, பொய் வாக்குறுதிகளை சொல்லி மக்களை ஏமாற்றுகின்ற, தேர்தல் காலங்களுக்காக இரவோடு செய்யப்படுகின்ற அபிவிருத்திகளை எதிர்த்து மக்கள் குரல் எழுப்ப வேண்டும். மக்களின் உரிமைகளுக்காக அவர்கள் எந்த தலைமைத்துவத்தின் முன்னும் நெஞ்சுரத்தோடு கேள்வி கேட்கின்ற தைரியத்தை உருவாக்க வேண்டும். ஊழல் மோசடிக்கு எதிராக குரல் கொடுக்கின்றவர்களாக மக்கள் மாற வேண்டும். மக்களின் உரிமைகளின் மீது யாரும்
சவாரிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கத்தை நாங்கள் தொடக்கி வைத்தோம். அந்த பயணத்தில் நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம் என்று நாங்கள் நினைக்கின்றோம். எனவேதான் அன்புக்குரிய சகோதரர்களே, முதலாவது படியிலே நாங்களும் நீங்களுமாக வெற்றி பெற்றிருக்கிறோம். அல்லாஹு தஆலா அந்த தைரியத்தையும் துணிச்சலையும் நமக்கு தந்திருக்கிறான். நான் நினைக்கின்றேன், இதற்கு பின்னர் காத்தான்குடியிலே வாழ்கின்ற எந்த ஒரு மகனுடைய காதிலும் எந்த ஒரு அரசியல்வாதியும் பூச்சூட முடியாது, அவனுடைய தலைக்கு மேலால் கொச்சிக்கை அரைக்க முடியாது, அவனை அபிவிருத்தி மாயைகளை கொண்டு ஏமாற்ற முடியாது, பொய்யான பிரச்சாரங்களை செய்து இந்த காத்தான்குடி மக்களை ஏமாற்றி வாக்கு பெற முடியாது என்று நாங்கள் நினைக்கின்றோம். இதனை இந்த அரசியல்வாதிகளும் இன்று விளங்கிக் கொண்டார்கள். எனவேதான் இப்பொழுது தூக்கம் இல்லாத அலையத் தொடங்கி இருக்கிறார்கள். டெலிகாம் அறைக்குள்ளே இருக்கின்ற கதவுகள் தெரியாது, பாத்ரூம் கதவுகள் தெரியாது, குசினி கதவுகளை தட்டிக் கொண்டு மணித்தியால கணக்கில் இன்று நின்று கொண்டிருப்பதாக தகவல்கள் கிடைக்கின்றன. கட்டில்களிலே கடந்து உணர்வதாக தகவல்கள் கிடைக்கின்றன. தனது அரசியல் வாழ்வு அந்திம அஸ்தத்தை வந்துவிட்டது என்று இப்பொழுது தலையிலே கை வைத்து ஒப்பாரி வைப்பதாக நாங்கள் கேள்விப்படுகிறோம். இது உங்களுக்கு புதிதாக இருக்கலாம், முஸ்லிம் சமூகத்திற்கு அது பழைய வரலாறு. டியூனிசியாவின் பின் அலி இன்று கோமா நிலையில் கிடக்கிறார். எகிப்தின் ஹுஸ்னி முபாரக் இன்று கோமா நிலையிலே கிடக்கிறார். லிபியாவின் கடாபி இரும்பு பிடியிலே வைத்திருந்த மக்கள் இன்று போராடி கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் ஒரு கால் தூசு உங்களை இந்த மண்ணை விட்டு விரட்டுவதற்கு. எனவே முஸ்லிம் சமூகத்தை ஏமாற்றுவதை கைவிட்டு விடுங்கள். முஸ்லிம் சமூகத்தின் உரிமைகள் மீது கையடிப்பதை விட்டுவிடுங்கள். முஸ்லிம் சமூகத்தை பொய் வாக்குறுதிகளை கொடுத்து ஏமாற்றுவதை விட்டுவிடுங்கள். பொய்யான அபிவிருத்தி அரசியலை விட்டுவிட்டு உண்மையான அரசியலை நோக்கி, மார்க்கத்தின் பேரால் மக்களை வழிநடாத்துகின்ற அரசியலை நோக்கி, மக்களின் தேவைகளை விளங்கிக் கொண்ட அரசியலை நோக்கி மக்களை வழிநடாத்துகின்ற இந்த பயணத்தோடு வந்து இணைந்து கொள்ளுமாறு நாங்கள் அந்த சகோதரர்களுக்கு பகிரங்கமாக அழைப்பு விடுக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, உங்களுக்கு விவாதத்திற்கு வருமாறு தான் அழைத்தோம். இப்பொழுதோ அதற்குரிய நேரம் கடந்து மீண்டும் 15 நிமிடங்கள் கடந்திருக்கின்றன. மீண்டும் உங்களை நாங்கள் அழைக்க விரும்பவில்லை. அதனை விட்டுவிட்டு இந்த பயணத்தை நீங்கள் சரி கண்டால் இந்த பயணத்தோடு வந்து இணைந்து கொள்ளுமாறு உங்களை நாங்கள் கேட்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, தயவு செய்து காத்தான்குடி சமூகத்தை ஏமாத்தாதீர்கள். காத்தான்குடியில் இருக்கின்ற தாய்மார்களை ஏமாற்றாதீர்கள். எங்களை குறைத்து மதிப்பிடாதீர்கள். எங்களை மிகச் சரியாக வழிநடாத்துங்கள் என்று தான் உங்களிடம் நாங்கள் கேட்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, எனவேதான் இன்று மக்கள் எங்களை திரும்பி பார்க்க தொடங்கி இருக்கிறார்கள். கடந்த 4.5 ஆண்டுகளுக்கு முன்னால் நாங்கள் களத்திற்கு வருகின்ற பொழுது இந்த ஊர் மக்கள் அச்சத்தோடு பார்த்தார்கள். சின்னவர்கள், அனுபவம் இல்லாதவர்கள், அதிகாரம் இல்லாதவர்கள் இந்த பெண்ணம்பெரிய அரசியல்வாதிகளுக்கு முன்னால் நின்று கொடுப்பார்களா? வெற்றி வாகை சூடுவார்களா? எதனையாவது சாதிப்பார்களா? இவர்களிடம் என்ன பலம் இருக்கிறது என்று கேட்டார்கள். அல்லாவின் பலத்தை மாத்திரம் முன்னிறுத்தி மக்களாகிய உங்களுடைய 3223 ஆணைகளையும் முன்னிறுத்தி எங்களுடைய தூய்மை, நேர்மை, வாய்மை, தைரியம், தியாகம் என்பவைகளை முன்னிறுத்தி கடந்த 4.5 ஆண்டுகளில் இந்த மண்ணிலே நாங்கள் எங்களுடைய செயற்பாடுகளை மிக கவனமாக செய்ய தொடங்கினோம். படிப்படியாக எங்களின் திட்டங்களை நடைமுறைப்படுத்த தொடங்கினோம். அந்த திட்டத்தின் ஒரு படிதான் 167 பி கிராம சேவகர் பிரிவிலே எங்களுடைய வேலை திட்டங்களை நாங்கள் ஆரம்பித்தோம். ஏன் ஆரம்பித்தோம்? எதற்காக ஆரம்பித்தோம்? நாங்கள் கடந்த தேர்தலிலே எதனை பேசினோமோ, எந்த வாக்குறுதிகளை மேடைகளிலே சொன்னோமோ, எந்த அடிப்படையில் முஸ்லிம் அரசியல் இயக்கம் கட்டி வளர்க்கப்பட வேண்டும் என்று நாங்கள் கனவு காண்கின்றோமோ, அந்த வேலை திட்டங்களை இந்த மண்ணிலே மிகச் சரியாக நடைமுறைப்படுத்தி காட்ட வேண்டும் என்பதற்காக உங்கள் வீட்டு கதவுகளை நாங்கள் தட்டினோம். உங்கள் ஒவ்வொரு வீடாக படியேறினோம். உங்கள் பிரச்சனைகளை நேரில் கண்டோம். திட்டங்களை வகுத்தோம். திட்டங்களை நாங்கள் நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்போது மீண்டும் ஒரு கேள்வி வருகிறது. தேர்தல் காலம். இப்பொழுது ஒரு அட்டையை கொடுத்து மக்களை ஏமாற்ற முனைந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு விமர்சனம் வந்து கொண்டிருக்கிறது. இங்குதான் நீங்கள் சிந்திக்க வேண்டும். நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம்
ஏன் இங்கிருக்கின்ற 11,000 குடும்பங்களுக்கும் ஒரு பயனாளி அட்டையை விநியோகிக்கிறது. அதற்கு பின்னால் இருக்கின்ற உண்மையான தகவல்கள் செய்தி என்ன என்பதை நீங்கள் மிக தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, முஸ்லிம் அரசியல் கடந்த காலங்களிலே விட்டு வந்த தவறுகளில் மிக பிரதானமான தவறு முஸ்லிம் சமூகம் பற்றிய எந்த விதமான விஞ்ஞான பூர்வமான தகவல்களும் இல்லாமையாகும். இலங்கையிலே எத்தனை முஸ்லிம்கள் வாழ்கிறார்கள், எத்தனை கிராமங்கள் இருக்கிறது, எத்தனை முஸ்லிம் பாடசாலைகள் இருக்கின்றன, எத்தனை முஸ்லிம் ஆசிரியர்கள் இருக்கிறார்கள், எத்தனை முஸ்லிம் வைத்தியர்கள் இருக்கிறார்கள் என்று இந்த நாட்டு முஸ்லிம்கள் பற்றிய எந்த விதமான பூரண தகவல்களும் இல்லாத நிலையில் தான் இந்த நாட்டிலே 20 லட்சம் முஸ்லிம்களாகிய நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அம்பாறை மன்னிக்கவும் திருகோணமலை மாவட்டத்திலே கடந்த 2000 ஆண்டுகளுக்கு முன்னர் பெரும்பான்மை பலத்தோடு வாழ்ந்த நாம் அண்மையில் எடுக்கப்பட்ட குடிசன மதிப்பீட்டின் பின்னர் 2வது சிறுபான்மையாக அந்த பிரதேசத்திலே நாம் மாற்றப்பட்டிருக்கிறோம். நமது குடிசன தொகை திட்டமிட்டு குறைக்கப்பட்டு நமக்கு அடுத்ததாக இருந்த சகோதரர்களை பெரும்பான்மையாக காட்டி இப்பொழுது அங்கே ஒரு பிழையான தகவல் வெளியிடப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதனை எந்த முஸ்லிம் அரசியல் தலைமைத்துவம் கண்டுகொள்ளவில்லை. இந்த நாட்டிலே முஸ்லிம்களுடைய சனத்தொகை எவ்வாறு பெருக்கமடைந்திருக்கிறது என்று எந்த விதமான சரியான தகவல்கள் மற்ற நிலையில் தான் ஆளுக்கு ஒரு தகவலை வைத்துக் கொண்டு குறிப்பாக முஸ்லிம் அரசியல் தலைவர்கள் தங்களுடைய அரசியல் விடயங்களை மேற்கொண்டு கொண்டிருக்கின்றார்கள். நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் கருதுகின்றது அது ஆட்சி விட மேற நினைக்கின்ற அல்லது அது தன்னுடைய வேலை திட்டங்களை முன்னெடுக்கின்ற இந்த நகர் பற்றிய மிகச் சரியான தகவல்களை, விஞ்ஞானபூர்வமான தகவல்களை, உண்மையான தகவல்களை திரட்டி வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அது விரும்புகின்றது. இதற்கு ஒரு உதாரணத்தை நான் வரலாற்றில் இருந்து சொல்ல விரும்புகின்றேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செல்கிறார்கள். மதீனத்து மக்கள் மதீனாவிலே இருக்கின்ற மக்களை வழிநடாத்துகின்ற பொறுப்பை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கைகளிலே ஒப்படைக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் சென்று 3வது நாள் செய்த பணி, தன்னுடைய சஹாபாக்களை அழைத்து மதீனாவிலே எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்று ஒரு கணக்கெடுப்பு எடுத்துக்கொண்டு வாருங்கள். ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள், வயோதிபர்கள் என்று முழு தகவல்களையும் எடுத்துக்கொண்டு வாருங்கள் என்று தகவல்களை திரட்டுகின்ற பணியைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாக அங்கு சொல்கிறார்கள். ஏன்? ஒரு ஆளுமை மிக்க தலைமைத்துவம் என்பது அந்த மக்களை விளங்கிக் கொள்வதற்கு, அந்த மக்களை பற்றிய தெளிவான தகவல்கள் இருக்கின்ற போது அந்த மக்களின் பிரச்சனைகளை, தேவைகளை, அவர்களின் விடயங்களை புரிந்து கொள்ள முடியும். எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பணியை அங்கே செய்து வைத்தார்கள். எனவேதான் நாங்கள் நினைக்கிறோம், நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கத்தின் அரசியல் பயணம் என்பது பொய்யான தகவல்களை, குத்துமதிப்பான தகவல்களை, யாரும் சொல்கின்ற தகவல்களை வைத்துக் கொண்டு தன்னுடைய பணிகளை அது முன்னெடுக்காது. மிகவும் சரியான தகவல்களை, உண்மைக்குண்மையான தகவல்களை, நேர்த்தியான தகவல்களை அது கொண்டு தன்னுடைய வேலை திட்டங்களை முன்னெடுக்க வேண்டும் என்று நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் கருதுகின்றது. எனவேதான் இந்த அடிப்படையில் தான் இந்த ஊருக்கான வேலை திட்டங்களை நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் வரைந்து வைத்திருக்கிறது. இந்த தகவல்கள் இல்லாத போது ஒரு அரசியல் இயக்கம் தான் வேலை செய்கின்ற இடங்களிலே அது பெரு வெற்றியை அடைகின்ற பொழுது அந்த மக்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகளின் போது சரியான தீர்வை, சரியான விமோசனத்தை, சரியான நிவாரணத்தை அந்த மக்களுக்கு வழங்க முடியாது போய்விடும். அதற்கு வரலாற்றில் இருந்து நான் உதாரணத்தை சொல்ல விரும்புகின்றேன். தமிழீழ விடுதலை புலிகளுக்கும் அரசாங்கத்திற்கும் ஜெனீவாவிலே நடந்த ஒரு பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்வதற்காக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் சகோதரர் ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் ஜெனீவாவுக்கு சென்றிருந்தார். பேச்சுவார்த்தை மேசையிலே அண்டன் பாலசிங்கம் தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை பேசுவதற்காக கட்டுக்கட்டான ஆவணங்களோடு வந்து இலங்கையிலே அவர்களுக்கு இழைக்கப்பட்ட பிரச்சனைகள் குறித்து தன்னுடைய முழு விளக்கத்தையும் அவர் கொடுத்துக் கொண்டிருந்தார். நமது தலைவர் அங்கு சென்று மேசையில் அமர்ந்த பின்னர் தான் விளங்கியது, நாம் எந்த தகவலும் கொண்டு வரவில்லை. அங்கிருந்து உடனடியாக தகவல் வருகிறது. எம்ஐஎம் மொய்தீன் அவர்களோடு தொடர்பு கொண்டு, சார்,
இலங்கை முஸ்லிம்களுடைய இனப்பிரச்சனை பாதிப்பு தொடர்பான தகவல்களை ஏதாவது பெற்றுக்கொள்ள முடியுமா? இரவோடு இரவாக வடகிழக்கிலே இருக்கின்ற முஸ்லிம் பெரும் நிறுவனங்களோடு தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்கிறார்கள். உங்கள்கிட்ட தகவல் இருக்கிறதா? எத்தனை பேர் கடத்தப்பட்டார்கள், எத்தனை பேர் சுடப்பட்டார்கள், எத்தனை கிராமங்களில் அழித்தொழிக்கப்பட்டன, இடம்பெயர்ந்தன, அவசரமாக தலைவருக்கு ஜெனீவாவில் இருக்கிறார், ஃபெக்ஸ் பண்ண வேண்டும், தகவல் தாருங்கள். முஸ்லிம் சமூகத்தின் தலைமைத்துவத்தின் லட்சணம். இங்கிருந்து ஃபெக்ஸ் பண்ணுகிறார்கள். ஃபெக்ஸ் போய் சேர்ந்து அங்கு பேச்சுவார்த்தைகள் நடப்பதற்கு முன்னரே அண்டன் பாலசிங்கம் முழு விடயத்தையும் அவருடைய ஆளுமையை கொண்டு தனக்கு சாதகமாக திருப்பி பிரச்சனைகளுக்கான முடிவுகளையும் பெற்றுக்கொண்டு அந்த சபையில் இருந்து கலைந்து விடுகிறார்கள். கேவலம் ஆண்டாண்டு காலம் முஸ்லிம் சமூகத்தின் உரிமைகளுக்காக பேசுகின்ற, முஸ்லிம் உரிமைக்காக குரல் கொடுப்பதாக சொல்கின்ற முஸ்லிம் அரசியல் கட்சியிடம் எந்த தகவலும் இல்லாத நிலைமையில் தான் பேச்சுவார்த்தை மேசைகளுக்கு சொல்கின்ற ஒரு நிலைமை இன்று வந்திருக்கிறது. அன்புக்குரிய தகவல்களே, மட்டக்களப்பு மாவட்டத்திலே 33 முஸ்லிம் கிராமங்கள் இனப்பிரச்சனையினால் துரத்தி அடிக்கப்பட்டு இடம்பெயர்க்க செய்யப்பட்டு அந்த கிராம மக்கள் அங்குமிங்கும் அகதி வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது அந்த பெயர்களை கூட அனர்த்த நிவாரண அமைச்சு வெளியிட்ட இடம்பெயர்ந்த கிராமங்களுடைய பட்டியலில் சேர்க்க முடியாத அளவுக்கு நமது அரசியல் பலம் சீரழிந்து கிடந்த வரலாற்றை நாங்கள் பார்த்திருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, எனவேதான் தகவல்கள் இல்லாத, ஆவணங்கள் இல்லாத, எந்த விதமான துல்லியமான புள்ளி விவரங்களும் இல்லாத ஒரு அரசியல் இயக்கமாக நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் தங்களுடைய அரசியல் பயணத்தை தொடங்கக்கூடாது என்று நாங்கள் விரும்புகின்றோம். எனவேதான் அந்த ஒரு தகவலை திரட்டிக் கொள்வதற்கு, மக்கள் பற்றிய முழுமையான தகவல்களை பெற்றுக் கொள்வதற்கு உங்களுடைய வீடுகளுக்கு நாங்கள் வந்து அந்த பணியை செய்ய வேண்டும் என்று நாங்கள் எத்தனித்தோம். அதனுடைய பணியை கடந்த 6 மாதங்களுக்கு முன்னரே 167 பி பிரதேசத்தில் நாங்கள் செய்து முடித்தோம். அவ்வளவு வீடுகளுக்கும் நாங்கள் வந்தோம். சூரா சபை உறுப்பினர்கள் ஒவ்வொருவரும் வந்தார்கள். உங்களுடைய விடயங்களை நாங்கள் துல்லியமாக கணக்கெடுத்தோம். உங்கள் பிரச்சனைகளை அடையாளம் கண்டோம். 1900க்கு மேற்பட்ட வீடுகளிலே ஏறி குடும்பங்களின் தகவல்களை திரட்டி அதிலே சுமார் 500 சொச்சம் நிரந்தர நோயாளிகளை அடையாளம் கண்டு அவர்களுக்கான கொடுப்பனவுகளை, மருத்துவ உதவி வேலைகளை நாங்கள் இந்த பிரதேசத்திலே செய்து கொண்டிருக்கின்றோம். சுமார் 300க்கு மேற்பட்ட மாணவர்கள் இந்த நூரானியா வித்தியாலயத்திலே கல்வி கற்பதற்காக அபரார் பிரதேசத்திலே இருந்து மிகவும் கஷ்டங்களோடு வருகின்ற அந்த நிலைமையை நாங்கள் அவதானித்தோம். பகுதி நேர வகுப்புகளுக்கு செல்வதற்கு எந்த வசதியும் இல்லாது வீடுகளிலே அந்த மாணவர்கள் முடங்கி கிடக்கிறார்கள் என்ற செய்தியை தாய்மார்கள் எங்களிடம் சொன்ன போதுதான் சுமார் 4,70,000 ரூபாய் பெறுமதியான ஒரு கல்வி மையத்தை அபரார் நகரிலே அமைத்து 5ஆம் தர புலமை பரிசில் பரீட்சைக்கு தோற்றுவதற்கு தகுதியான சுமார் 50 மாணவர்களை தெரிவு செய்து அவர்களுக்கான வழிகாட்டல் வகுப்புகளை ஆரம்பிக்க இருக்கின்றோம். 8ஆம் தரத்திலே கல்வி கற்கின்ற மாணவ மாணவிகளுக்கான வழிகாட்டல் வகுப்புகளை நடாத்துவதற்கு அந்த கல்வி மையத்தை நாம் பயன்படுத்துவதற்கு திட்டமிட்டிருக்கின்றோம். ஏற்கனவே மதிப்புக்குரிய சகோதரர் அப்துல் ரஹ்மான் அவர்கள் சொன்னது போன்று உமர் சன சமூக நிலையம் நடாத்தி வந்த பாலர் பாடசாலையை நீங்கள் ஏமாற்றியதன் பின்னால் அவர்களுக்கு நிரந்தர இடமில்லாது தங்களுடைய பாலர்களின் தேவையை உணர்ந்து அந்த பாடசாலையை நடத்த முடியாது என்று கைவிட்ட பொழுது அவர்களை சந்தித்து அவர்களுக்குரிய அந்த ஏற்பாடுகளை நாங்கள் செய்து கொடுத்தோம். இன்று அவர்கள் அந்த மாணவர்களுக்கு ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, முஸ்லிம் சமூகத்தின் அரசியல் பலம் என்பது முஸ்லிம் சமூகத்தின் தேவைகளுக்காக எப்பொழுதும் பயன்படுத்தப்பட வேண்டும் என்று விரும்புகின்றோம். எனவேதான் இந்த சமூகத்தின் தேவைகளை விளங்கிக் கொள்வதற்காக, பிரச்சனைகளை விளங்கிக் கொள்வதற்காக நாங்கள் வீடு வீடாக வந்து இந்த தகவல்களை திரட்டிக் கொண்டிருக்கின்றோம். முஸ்லிம் இந்த ஊரிலே இருக்கின்ற மக்களின் பிரச்சனை என்பது வெறுமனே எல்லோருக்கும் சட்டிபானை தேவைப்படுகின்ற பிரச்சனை கிடையாது. எல்லோருக்கும் புட்டுக்குழல் கொடுக்கின்ற அளவுக்கு பிரச்சனை கிடையாது. எல்லோருக்கும் உருளைக்கிழங்கிலே ஸ்டிக்கரை ஒட்டி கொடுக்கின்ற தேவை கிடையாது. எல்லோருக்கும் பெட்ஷீட் கொடுக்கின்ற பிரச்சனை தேவை கிடையாது. எல்லோருக்கும் குச்சி பொட்டி கொடுக்கின்ற தேவை கிடையாது. ஒவ்வொரு வீட்டிலும் வித்தியாசமான பிரச்சனைகள் இருக்கிறது. இந்த பிரதேசத்திலே கணக்கெடுப்பிற்காக நானும் என்னுடைய சகோதரர்களும் ஒரு வீட்டிற்கு செல்கின்றோம். ஒரு வீட்டிலே
சுமார் 70 வயது மதிக்கத்தக்க ஒரு முதிய சகோதரர் ஒரு ரூமிலே சங்கிலிகளால் கட்டப்பட்டு கிடக்கிறார். வீட்டிலே ஒரு சகோதரி இருக்கிறாள். அந்த சகோதரியிடம் கேட்கின்ற தகவல்களுக்கு விடையளிக்க முடியாத, நாம் பேசுவதை கூட விளங்க முடியாத அளவுக்கு அந்த சகோதரி தடுமாறிக் கொண்டிருக்கிறாள். வீட்டின் உள்ளே பார்க்கிறோம், வறுமை கோட்டின் கீழே சுனாமி அனர்த்தத்திலே கடல் தொழில் செய்த அந்த சகோதரன் கடலிலே இருக்கின்ற நேரத்திலே சுனாமி ஏற்பட்டதன் விளைவாக தன்னுடைய மனோநிலை பாதிக்கப்பட்டு ஒரு மனநோயாளியாக வீட்டின் உள்ளே சங்கிலியிடப்பட்ட நிலையிலே வீட்டிலே கட்டப்பட்டு கிடக்கிறான். சுமார் 30 வயது மதிக்கத்தக்க அந்த குமர் பிள்ளை திருமணம் இல்லாது தானும் மனநோயால் பாதிக்கப்பட்டு தன்னுடைய தகப்பனை பராமரிக்க முடியாது வீட்டிலே தள்ளாடி கொண்டிருப்பதை எங்களுடைய கண்களால் பார்த்தோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த சகோதரனுக்கு தீர்வு சொல்வது யார்? அந்த சகோதரின் பிரச்சனைக்கு தீர்வு சொல்வது யார்? இங்குதான் முஸ்லிம் சமூகத்தின் தலைமைத்துவம் கவனம் செலுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. அப்படி பல வீடுகளை தட்டுகின்ற பொழுது இன்னும் ஒரு சகோதரன் தினம் தினம் நாட்டாமை வேலை செய்து தன்னுடைய 6 குழந்தைகளுக்கு ஹலாலாக உழைத்து தன்னுடைய குழந்தைகளை வளர்க்கின்ற ஒரு சகோதரன் வீட்டுக்கு சென்றோம். அந்த சகோதரன் சொன்ன வார்த்தைகளை பாருங்கள். நான் ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் உழைப்பேன். அல்லாஹு தஆலா எனக்கு தந்திருக்கின்ற ஆற்றல், என்னிடம் இருக்கின்ற பைசிக்கிள் மாத்திரம்தான். என்னுடைய பைசிக்கிளை வைத்துக் கொண்டு நான் 1000 ரூபாய் இந்த ஊரிலே உழைக்கிறேன். எனக்கு 6 பிள்ளைகள் இருக்கிறார்கள். 6 பிள்ளைகளும் பாடசாலையிலே 5ஆம் இடத்திற்குள்ளே தான் வருகின்றவர்கள். இதோ இருக்கிறார்கள் பாருங்கள். ஆனால் என்னுடைய மனைவி ஒரு சீனி நோயாளி. நீங்கள் வந்திருக்கின்ற இந்த நேரத்தில் கூட என்னுடைய மனைவி மட்டக்களப்பு வைத்தியசாலைக்கு வைத்திய சிகிச்சைக்காக சென்றிருக்கிறார். வீட்டில் குமர்பிள்ளை இருக்கிறது என்பதற்காக தொழிலுக்கு போகாமல் நான் இங்கே குந்திக் கொண்டிருக்கின்றேன். உண்மையில் நீங்கள் வந்ததை இட்டு நான் சந்தோஷம் அடைகிறேன். நீங்கள் எனக்கு எதுவுமே தர வேண்டாம். என்னுடைய வீட்டிற்கு வந்தீர்களே, என்னுடைய பிரச்சனைகளை காது கொடுத்து கேட்டீர்களே, என்னையும் இந்த சமூகத்தில் ஒரு அங்கத்தவனாக மதித்தீர்களே, நான் உங்களை கௌரவப்படுத்துகிறேன், உங்களை விரும்புகின்றேன். என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் உணவு கொடுப்பேன். என்னுடைய மனைவியுடைய வைத்திய சிகிச்சைக்கும் என்னால் உதவி செய்ய முடியும் என்றாலும் நீங்கள் உதவி செய்ய முடிந்தால் அதை நான் மரமாற ஏற்றுக்கொள்கிறேன் என்று அந்த ஒரு நாட்டாமை வேலை பார்க்கின்ற அந்த சகோதரன் சொன்ன வார்த்தைகள் உண்மையில் எங்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. அந்த 6 குழந்தைகளும் இந்த சமூகத்தின் கல்விமான்களாக வர வேண்டியவர்கள். இந்த 6 குழந்தைகளையும் வழிநடாத்த வேண்டிய பொறுப்பு இந்த சமூகத்தின் தலைமைத்துவம் மீது இருக்கிறது. ஆனால் அந்த நாட்டாமை சகோதரனால் ஒரு பெரிய பாடசாலைக்கு அந்த பிள்ளைகளை கொண்டு சேர்க்க முடியாது. ஒரு ரோயல் கல்லூரியை தெரிவு செய்ய முடியாது. ஒரு நல்ல ஆசிரியரிடம் அனுப்பி படிப்பிக்க முடியாது. வீட்டில் வைத்துதான் அவனால் படிப்பிக்க முடியும். நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் விரும்புகிறது அவ்வாறான குழந்தைகளை இந்த கல்வி மையத்திற்கு அழைத்து கல்வி ரீதியான பயிற்றுவிப்புகளை வழங்கி அந்த ஏழை நாட்டாமையின் முன்னாலே நாளை இந்த சமூகம் பாராட்டுகின்ற கௌரவிக்கின்ற ஒரு பல்கலைக்கழக மாணவனாக, மாணவியாக, ஒரு வர்த்தகனாக, ஒரு பொறியியலாளனாக, ஒரு வைத்தியனாக மாற்றி காட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் உங்கள் வீட்டுப்படிகளை நாங்கள் பயில்களோடும் ஆவணங்களோடும் அந்த கதவை தட்டி கொண்டிருக்கிறோமே தவிர நகரசபை தேர்தலிலே கதிரைகளை அள்ளிக்கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக உங்கள் வீட்டு கதவுகளை நாங்கள் தட்டவில்லை. அன்புக்குரிய சகோதரர்களே, ஏனென்றால் நாங்களும் படிக்கின்ற பொழுது நாங்களும் வறுமை கோட்டின் கீழ் இருந்து நான் படித்திருக்கிறோம். எங்களுக்கு வழிகாட்டுவதற்கு, உதவி செய்வதற்கு, எங்களின் புதிய புதிய விடயங்களை படித்துக் கொள்வதற்கு எங்களுக்கும் ஸ்காலர்ஷிப் இருந்திருந்தால், எங்களுக்கும் வழிகாட்டல்கள் இருந்திருந்தால் இந்த 34 வயதிலே நானும் ஒரு கலாநிதியாக இந்த ஊரிலே வந்திருக்க முடியும். அதற்குரிய திறமையும் ஆற்றலும் எங்களுக்கு இருந்திருக்கிறது. ஆனால் எங்களுக்கு வழிகாட்டல் இருக்கவில்லை. இருந்த வழிகாட்டல்களுக்குள்ளால் இந்த சமூகத்திலே நாங்களும் படித்து முன்னேறி பட்டதாரிகளாக மாறி இந்த சமூகத்தின் முன்னே வந்து நிற்கிறோம். அல்லாஹு தஆலா தந்திருக்கின்ற இந்த ஆற்றலை, இந்த அறிவாற்றலை, இந்த சமூகத்தின் மீது ஒன்று எதையாவது ஆற்றுகின்ற துணிச்சலை
ஏன் எங்களுடைய அடுத்த சந்ததிக்கு நாங்கள் கடத்தக்கூடாது? ஏன் இந்த நாட்டாமைகளின் பிரச்சனைகளுக்கு நாங்கள் தீர்வு சொல்லக்கூடாது? ஏழை வயிற்றிலே பிறந்த ஏழை குழந்தைகளுக்கு நாங்கள் என் கல்வி அறிவை கொடுக்க கூடாது? ஏன் அவர்களையும் வைத்தியர்களாக்கி பார்க்க கூடாது? ஏன் அவர்களை இந்த ஊரை ஆளும் தலைவர்களாக்கி பார்க்க கூடாது? ஏன் அவர்களை தலை சிறந்த உலமாக்களாக்கி பார்க்க கூடாது? இதுதான் எங்களுடைய ஆசை, அன்புக்குரிய சகோதரர்களே. ஆனால் நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? வயிற்று பசிக்குத்தான் தீனி போட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். எப்பொழுதும் உங்களுக்கு முன்னால் இருப்பது இந்த அரிசி மூட்டைகள் தான். எப்பொழுதும் உங்கள் முன்னால் இருப்பது இந்த மாமூடைகள் தான். எப்பொழுதும் உங்கள் முன்னால் இருப்பது இந்த பீங்காங்கொப்பைகள் தான். தயவு செய்து எங்களை ஏமாற்றியீர்கள். எங்களை அறிவு சமூகமாக இந்த சமூகத்தை மாற்றுவதற்கு இடம்பெடுங்கள் என்றுதான் நாங்கள் கேட்கிறோம். அந்த தகவல்களை திரட்டுவதற்காக திரட்டிய அந்த தகவல்களை வைத்துத்தான் இந்த 167 பி கிராம சேவர்கள் பிரிவிலே கல்வி வேலை திட்டத்தை, சுகாதார வேலை திட்டத்தை, ஏனைய கல்வி விழிப்பூட்டல் வேலை திட்டங்களை, மக்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கின்ற வேலை திட்டங்களை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த தகவல் எப்படி உதவுகிறது என்று நீங்கள் பாருங்கள் அன்புக்குரிய சகோதரர்களே. கடந்த வெள்ள அனர்த்தம் வந்தது. வெள்ள அனர்த்தம் வந்த போது எல்லோரும் நாங்கள் நிவாரணம் கொடுப்பதில் இரவு பகலாக ஓடித் திரிகிறோம். வெளியிலே இருக்கின்ற நிறுவனங்கள் தொடர்பு கொள்கிறார்கள். எத்தனை பேருக்கு என்ன தேவை, என்ன பிரச்சனை, எவ்வாறான உதவி வேண்டும், யாரிடம் தகவல் கிடையாது. உடனடியாக நாங்கள் எங்களுடைய மாணவர்களை பயன்படுத்தி போன்களை தயாரித்து பாதிக்கப்பட்ட கரையோர பிரதேசங்களுடைய வீடுகளுக்கு அனுப்பி இரவோடு இரவாக தகவல்களை திரட்டி முடித்தோம். மிக துல்லியமான தகவல்களை சேர்த்தோம். அடுத்த நாள் தொடர்பு கொண்ட நிறுவனங்களிடம் சொன்னோம், இந்த ஆற்றங்கரையோர பிரதேசத்திலே இத்தனை வீடுகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது, இத்தனை பேர் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், இன்ன தேவைகள் இருக்கிறது, என்ன நீங்கள் செய்ய விரும்புகிறீர்கள், இதனை உங்களால் செய்ய முடியுமா? ஒரு நிறுவனம் எங்களோடு தொடர்பு கொண்டார்கள். நாங்கள் சமையலறை பாத்திரங்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் அதற்கு ஏதாவது உதவியை செய்ய முடியும், அதற்குரிய தகவல்கள் இருக்கிறதா என்று. உண்மையில் நாங்கள் அந்த தகவல்களை பார்த்தால் 87 குடும்பங்கள் சமையலறை பாத்திரங்கள் பாதிக்கப்பட்ட நிலையிலே, அவருடைய குசினிகளுக்குள்ளே வெள்ளம் வந்து சமையல் பாத்திரங்களை அடித்து சென்ற நிலையிலே தங்களுடைய இழப்பீடுகளை அவர்கள் பதிவு செய்திருந்தார்கள். அந்த நிறுவனத்திற்கு சொன்னோம், 87 பேர் இந்த சமையலறை பாத்திரங்கள் பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு உதவிகளை செய்ய முடியுமா? ஆம், எங்களை செய்ய முடியும் என்று சொன்னார்கள். இந்த தகவலை கொடுத்த பொழுது ஒரு சகோதரர், மதிப்புக்குரிய சகோதரர் அப்துல் ரஹ்மான் அவர்கள் சொன்னார்கள், தகவலை திரட்டுவதில் உள்ள துல்லியத்தன்மை இதுதான். ஏன் அது 100 என்று வரவில்லை, ஏன் அது 90 என்று வரவில்லை? மக்களுக்கு பாதிக்கப்பட்டால் 1000 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தகவல் 350 340 பேர் பாதிக்கப்பட்டிருக்க ஏவலாளிகளும் கூலி ஆட்களும் எடுபடிகளும் வீட்டிற்கு கொண்டு செல்வார்கள். தகவலை திரட்டினால் உண்மையாக பாதிக்கப்பட்டவருடைய தகவல் மிக துல்லியமாக கிடைக்கும். 87 பேர் தான் சமையலறை பாத்திரங்கள் பாதிக்கப்பட்டிருந்தார்கள். அந்த நிறுவனத்திற்கு கொடுத்தோம். அவர்கள் நேரடியாக வந்தார்கள், அந்த பொருட்களை உரிய மக்களிடம் கையளித்தார்கள். அவர்கள் சென்றார்கள். அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் திருப்தியோடு செல்கிறோம். ஏனெனில் இங்கு வந்த மக்களே சொல்கிறார்கள், உங்களுடைய தெரிவு சரியானது, பாதிக்கப்பட்டவர்களுக்கு மாத்திரம் நீங்கள் கொடுத்திருக்கிறீர்கள், நீங்கள் எங்களுடைய பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு தந்திருக்கிறீர்கள் என்று நிறுவனங்கள் நம்பிக்கையோடு செல்கிறார்கள். ஆனால் இன்று என்ன நடக்கிறது? எல்லாமே கோடியில் கணக்கு சொல்வது போது முழு ஊட்டுக்குமான தீர்வுகள் சொல்லப்பட்டு பதுக்கப்பட்டு இப்பொழுது பங்கு வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. எனவேதான் அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு சமூகத்தின் அபிவிருத்தி என்று வருகின்ற பொழுது, ஒரு ஊரை நிர்வாகம் செய்வது என்று வருகின்ற பொழுது துல்லியமான தகவல்கள், கணக்கெடுப்புகள் மிகவும் அவசியமாக தேவைப்படுகின்றன. எனவேதான் அந்த துல்லியமான கணக்கெடுப்பை செய்து, விஞ்ஞானபூர்வமான ஆய்வுகளை செய்து, தகவல்களை திரட்டி இந்த ஊரிலே இருக்கின்ற மக்களின் பிரச்சனைகளில் பெரும்பான்மையாக தீர்வு காணப்பட வேண்டிய பிரச்சனைகளை இனங்கண்டு அதற்கான திட்டங்களை வகுப்பது தலைமைத்துவத்திற்கு வர வேண்டியவர்களின் பொறுப்பாக இருக்கிறது. அதற்கு நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் தயாராகிக் கொண்டிருக்கிறது அன்புக்குரிய சகோதரர்களே. ஆனால் இன்று இவர்கள் அபிவிருத்தி அபிவிருத்தி என்று பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். எத்தனை பிரச்சனை அபிவிருத்தியின் பெயரால் தீர்வு கண்டிருக்கிறார்கள். நாங்கள் நினைக்கிறோம் அபிவிருத்தி 2 வகையானது. ஒன்று பௌதீக அபிவிருத்தி, வீதிகளை போடுவது, சுவர்களை கட்டுவது, கட்டுமானங்களை கட்டுவது, பாடசாலைக்கு கட்டடங்களை கட்டி கொடுப்பது, இது பௌதீக அபிவிருத்தி. இன்னும் ஒன்று இருக்கிறது, மனிதவள அபிவிருத்தி. இந்த ஊரிலே வாழ்கின்ற
60,000 மக்களுடைய பிரச்சனைகளுக்குமான தீர்வு பற்றி பேசிப்பது யோசிப்பது நம்முடைய பொறுப்பாக இருக்கிறது. இந்த ஊரிலே நாளுக்கு நாள் பல்வேறு பிரச்சனைகளும் சிக்கல்களும் தலையெடுத்துக் கொண்டிருக்கின்ற பொழுது இந்த மக்களுடைய மனிதவள அபிவிருத்தி குறித்து சிந்திக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோம். இந்த ஊரிலே எத்தனை பேர் வாழ்கிறார்கள், எத்தனை ஆண்கள் பெண்கள் இருக்கிறார்கள், எத்தனை சிறுவர்கள் இருக்கிறார்கள், எத்தனை மாணவிகள் இருக்கிறார்கள், மாணவர்கள் இருக்கிறார்கள், எத்தனை யுவதிகள் இருக்கிறார்கள், எத்தனை 30 வயதுக்கு மேற்பட்ட திருமணம் முடிக்க முடியாது கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கின்ற குமர்கள் இருக்கிறார்கள், எத்தனை விதவைகள் இருக்கிறார்கள், எத்தனை அனாதைகள் இருக்கிறார்கள், எத்தனை நோயாளிகள் இருக்கிறார்கள், எத்தனை குறைந்த வருமானம் பெறுகின்ற மக்கள் இருக்கிறார்கள் என்று இந்த மக்களின் பிரச்சனையை துல்லியமாக கணக்கெடுக்கின்ற பொழுதுதான், தகவல்களை திரட்டுகின்ற பொழுதுதான் நீங்கள் எதிர்பார்க்கின்ற அபிவிருத்தியை, மக்களின் பிரச்சனைக்கான தீர்வை ஒரு சிறந்த நகர சபையால் இந்த ஊரிலே நடைமுறைப்படுத்தி காட்ட முடியுமே தவிர, அதிகாரத்திற்கு வருவதற்கு முன்னர் உங்களை ஏமாற்றி, உங்களுக்கு பொய் வாக்குறுதி கொடுத்து பம்மாத்து காட்டி சபைக்கு வந்த பின்னர் வெறும் பௌதீக அபிவிருத்திகளை மட்டும் செய்வதை நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் விரும்பவில்லை. அபிவிருத்தி என்ற பெயரால் மிகச் சரியான வேலை திட்டங்களை முன்னெடுக்க வேண்டும் என்று நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் விரும்புகின்றது. எனவேதான் அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஊரை ஒரு 38 வலயங்களாக நாங்கள் பிரித்திருக்கிறோம். இந்த 38 வலயங்களையும் சூரா சபையிலே இருக்கின்ற ஒவ்வொரு சகோதரர்களுக்கு பொறுப்பாக கொடுத்திருக்கின்றோம். அந்த 38 வலயங்களிலும் சுமார் 250க்கும் 400க்கும் இடைப்பட்ட வீடுகளை நாங்கள் ஒதுக்கி கொடுத்திருக்கிறோம். எதிர்காலத்தில் இந்த 400 வீடுகளுக்கும் பொறுப்பாளர்களாக ஷூரா சபையின் ஒவ்வொரு பிரதிநிதியும் நியமிக்கப்பட்டிருக்கின்றார். உங்கள் பிரச்சனையை, உங்களின் தேவையை, உங்களின் கஷ்ட நஷ்டங்களை, நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கத்தின் தலைமைத்துவத்தோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய விடயங்களை அந்த பொறுப்பாளருக்கூடாக ஷூரா சபையோடு நீங்கள் தொடர்பு கொள்கின்ற பொழுது அவர்களுக்குரிய பிரச்சனைகளை எங்களால் தீர்த்து வைக்க முடியும் என்று நாங்கள் கருதுகின்றோம். எனவேதான் நகரசபை அதிகாரம் கிடைக்கின்ற பொழுது நகரசபையின் அதிகார கட்டமைப்பை மக்களின் காலடிக்கு கொண்டு வந்து பிரதேச காரியாலயங்களை திறந்து அங்கு மக்களுக்காக கடமையாற்றுகின்றவர்களை நாங்கள் நியமித்து மக்களின் பிரச்சனைகளை சீரழிவில்லாமல், அலைக்கழிவில்லாமல், ஏமாற்றம் இல்லாமல், லஞ்சம் இல்லாமல் செய்து முடிப்பதற்கான ஒரு நிர்வாக கட்டமைப்பை வகுத்துக் கொண்டிருக்கின்றோம். அதற்காகத்தான் வீடு வீடாக இந்த பயனாளிகள் அட்டையை விநியோகித்து தகவல்களை திரட்டிக் கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது இந்த பணியிலே ஆயிரக்கணக்கான சகோதர சகோதரிகள் எங்களோடு இணையத் தொடங்கி இருக்கிறார்கள். எங்களின் பிரச்சார காரியாலயத்திற்கு நாளாந்தம் 500க்கும் மேற்பட்ட தாய்மார்கள் வந்து எங்களை சந்தித்து நாங்கள் கொடுக்கின்ற இந்த விளக்கங்களை கேட்டு செல்ல தொடங்கி இருக்கிறார்கள். இது இப்பொழுது இவர்களை பயங்கொள்ள வைத்திருக்கிறது. இப்பொழுது இவர்களை அது கிளிகொள்ள வைத்திருக்கிறது. இப்பொழுது சொல்கிறார்கள், உங்களுடைய தகவல்களை திரட்டி கொண்டு போய் யூதர்களிடம், கிறிஸ்தவர்களிடம் உங்களை வித்து விடுவார்கள் என்று. கள்ளனுக்குத்தான் கள்ள புத்தி. நீ எங்கோ வித்திருக்கிறாய், நீ எங்கோ எங்களை அடகு வைத்திருக்கிறாய், நீ எங்கோ எங்களின் தகவல்களை ஏமாற்றி இருக்கிறாய். அந்த பாடத்தை வைத்துக் கொண்டு எங்களை நீ கணிப்பிடாதே. நாங்கள் அப்படியான கீழ்சாதித்தனமான வேலை செய்பவர்கள் கிடையாது. மக்களின் தகவல்களை விற்று பிழைத்து, மக்களின் தகவல்களை யாருக்கும் கொடுத்து மக்களை ஏமாற்றுகின்ற கீழ்சாதித்தனமான அரசியலை நாங்கள் ஒரு பொழுதும் செய்ய மாட்டோம். மக்களுக்காகவே, மக்களின் பிரச்சனைகளுக்காகவே எதனையும் செய்கின்ற அந்த விடயத்திற்காக மட்டும்தான் இந்த மேடைகளை நாங்கள் ஏறி நிற்கிறோம். அதற்கு இன்னும் ஒரு உதாரணத்தை சொல்ல விரும்புகின்றேன். கடந்த அந்த வெள்ள அனர்த்தத்தின் போது பாதிக்கப்பட்ட மீனவ சகோதரர்களுடைய பிரச்சனையை நாங்கள் அடையாளம் கண்டோம். பல மீனவ சகோதரர்கள் நாட்கணக்காக தோணிகள் இல்லாமல், ஆற்றுக்கு செல்ல முடியாமல், வலைகள் இல்லாமல், தொழில் இல்லாமல் கஷ்டப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். ஒரு மீனவ சகோதரரை சந்தித்தோம். அவர் சொன்னார், நான் உழைத்து பல நாள் ஆகிறது, வீட்டிற்கு போனேன், நாளை மகளுக்கு டியூஷன் கிளாஸுக்கு செல்வதற்கு 1250 ரூபாய் கொடுக்குமாறு மனைவி என்னை தொந்தரவுபடுத்தினால், என்னிடம் 350 ரூபாய் பணம் இருந்தது. 250 ரூபாய் மகளுடைய கையிலே கொடுத்தேன். அதிலிருந்து அந்த இரவு தொடங்கிய நச்சரிப்பு 2 மணி வரையும் என்னை நச்சரித்துக் கொண்டே இருந்தால், 2 மணிக்கு நான் எழும்பிக் கொண்டு ஆத்தங்கரையில் இருக்கிற மீனவ கட்டடத்திலே வந்து நான் தூங்கினேன். இவர் சாட்சி என்று பக்கத்தில் இருந்தவரை காட்டினார். உண்மையில் அந்த சகோடைய கண்களில் இருந்து கண்ணீர் வடித்தது. அவர் மிகவும் அழுத குறையாக சொன்னார்,
என்னுடைய பிள்ளை படிக்க வேண்டும், படிப்பிக்க வைப்பதில் மனைவி கவனமாக இருக்கிறாள், உழைத்து கொண்டு போய் கொடுப்பதற்கு எதுவுமே கிடையாது, எனக்கு உதவி செய்யுங்கள் என்று காத்தான்குடியிலே இருக்கின்ற ஒரு முக்கியமான நிறுவனத்திற்கு அவருடைய தகவல்களை கொடுத்தோம். சுமார் ஒரு வார காலத்திற்குள்ளே அவ்வாறான மீனவ சகோதரர்களுக்கு ஒரு தொகை பணத்தை அந்த நிறுவனம் அவர்களுக்கு கொடுத்தது. எந்த அரசியல் அதிகாரமும் இல்லாமல் மிகச் சரியான தகவல்களை வைத்துக் கொண்டு மீனவ சமூகத்தின் பிரச்சனையை நாங்கள் தீர்த்து வைக்கவில்லை. அன்புக்குரிய சகோதரர்களே, இதற்கு எந்த அரசாங்கம் எங்களுக்கு உதவி செய்தது? எந்த அரசாங்கத்தின் காலடியிலே நாங்கள் கொண்டு போய் விழுந்தோம்? எந்த அதிகாரம் எங்களிடம் இருந்தது? இல்லவே இல்லை. சரியான தகவல்கள் மாத்திரம் வைத்துக் கொண்டு இந்த நிறுவனங்களை தொடர்பு கொண்டு மக்களின் பிரச்சனையை நாங்கள் தீர்த்து வைத்தோம். எனவேதான் மிகச் சரியான தகவல்கள், இந்த ஊர் பற்றிய முழுமையான தகவல்கள் திரட்டப்பட்டால் நாங்களே வாயில் கை வைத்து வாய் பிளந்து பார்க்கின்ற அளவுக்கு இந்த ஊரிலே பிரச்சனைகள் இருப்பதை நாங்கள் கண்டுகொள்வோம். அன்புக்குரிய சகோதரர்களே, பிரதான வீதியால் சொல்கின்ற பொழுது காண்கின்ற காத்தான்குடி கிடையாது. காத்தான்குடியின் உள் வீடுகளிலே இறங்கி பார்த்தால் தெரியும் நமது தாய்மார்கள் படுகின்ற கஷ்டம், நமது ஏழை குமர்கள் படுகின்ற கஷ்டம், நமது ஏழை சிறுவர்கள் படுகின்ற கஷ்டம். வசதி உள்ள சகோதரர்கள் ஏசி அறைகளிலே நல்ல பஞ்சனை மெத்தைகளிலே தூங்குகின்ற அதே நேரம் இந்த ஹைராத் காணியிலே இருக்கின்ற 25 குடும்பங்களின் வீடுகளுக்கு சென்று பாருங்கள் அன்புக்குரிய சகோதரர்களே. ஒரு நெலும்பு நெட் கூட இல்லாது, மொஸ்கிட்டோ கோயில் கூட இல்லாது நெலும்பு கடியிலே 4-5 குழந்தைகளை வைத்துக் கொண்டு தகரத்திலே படுத்து கிடக்கின்ற சகோதர சகோதரிகள் இந்த ஊரிலே வாழ்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களுடைய கண்களால் நாங்கள் கண்டிருக்கிறோம். இவர்களுக்கு தீர்வு சொல்வது யார்? அன்புக்குரிய சகோதரர்களே, இவர்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்வது யார்? அன்புக்குரிய சகோதரர்களே, நாளை மறுமையில் நீ உழைத்து சம்பாதித்து நல்ல வீடு கட்டி பஞ்சனை மெத்தைகளிலே சுகமான உணவுகளை உண்டு நீ வாழ்ந்தாய். ஆனால் வெள்ளம் வந்தபோது உன்னுடைய சகோதர சகோதரிகள் வெள்ள நீரிலே கட்ட கஷ்டத்திற்காக நீ என்ன செய்தாய் என்று கேட்கின்ற பொழுது நாம் எல்லோரும் எப்படி பதில் சொல்வது? அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த ஏழை சகோதரர்களின் பிரச்சனைக்கு தீர்வு சொல்வது யார்? அன்புக்குரிய சகோதரர்களே, ஒட்டுமொத்த இந்த ஊரால் செய்ய முடியாது என்றால் கிடைக்கின்ற அதிகாரத்தால், கிடைக்கின்ற பணத்தால், கிடைக்கின்ற வளங்களால் ஏன் இந்த ஏழை சகோதரர்களின் பிரச்சனைகளுக்கு நம்மால் தீர்வு சொல்ல முடியாது? அன்புக்குரிய சகோதரர்களே, இதற்காகத்தான் நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் தகவல்களை திரட்டுகிறது, தேவை உள்ளவர்களை அடையாளம் காண்கிறது, பிரச்சனைகளை இனங்காண்கிறது, திட்டங்களை வகுக்க வேண்டும் என்று சொல்கிறது. உங்கள் காலடிக்கு அது வந்து கொண்டிருக்கிறது. எனவே அப்படி ஒரு வேலை திட்டத்தை நாங்கள் தொடங்கினால் சரியான தகவல்கள், விவரங்கள் எங்களை வந்தடையும். தகவல்களின் உண்மைத்தன்மை உள்ள தகவல்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். குளறுபடிகள் இடம்பெற மாட்டாது. சுற்றி இருக்கின்ற யாரும் வயிற்று பிழைப்பு நடத்தி வாழ முடியாது. சூரா சபையில் இருக்கின்ற யாரும் எந்த பொருளும் கையடிக்க முடியாது. மிகச்சரியான தகவல்களை வைத்துக் கொண்டு, மிகச்சரியான தகவல்களை மாத்திரம் கொண்டுதான் இந்த வேலைகளை செய்கின்ற பொழுது எந்த விதமான மோசடியும் இடம்பெற முடியாது. எங்களுக்கு உதவி அளிக்கின்ற தனவந்தர்கள் நம்பிக்கையோடு உதவிகளை தருவார்கள். நிறுவனங்கள் நம்பிக்கையோடு எங்களுக்கு உதவி செய்ய தொடங்கும். எனவே இந்த உதவிகளை பெறுவதற்கு மிகச் சரியான கணக்கெடுப்பும் துல்லியமான தகவல்களும் மிகவும் தேவையாக இருக்கிறது என்பதை நாங்கள் வழங்கிக் கொள்ள வேண்டும். எனவேதான் அன்புக்குரிய சகோதரர்களே, நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் முன்னெடுக்கின்ற இந்த தகவல் திரட்டுகின்ற பணியும் பயனாளி அட்டைகளை விநியோகிக்கின்ற இந்த பணியும் என்பது வெறும் தேர்தலுக்காக செய்யப்படுகின்ற, வாக்குகளை பெற்றுக் கொள்வதற்காக செய்யப்படுகின்ற ஏமாற்றல்கள் கிடையாது. வாக்குகளை பெறுவதற்காக அல்லாவின் பள்ளியை உடைத்து தகர்த்து விட்டு மக்களை ஏமாற்றுவதற்கு நாங்கள் கிடையாது. சின்ன பள்ளி வாயிலே இரவோடு இரவாக கற்களை நாட்டி அபுதாபியில் இருந்து வீடுகளை கொண்டு அமைக்கப் போவதாக பொய் பிரச்சாரம் செய்து வாக்குகளை தேடுகின்றவர்கள் கிடையாது. நிவாரணம் என்ற பெயரால் வந்த பொருட்களை பதுக்கி வைத்துக் கொண்டு மக்களின் கதவுகள் காலடிக்கு கொண்டு போய் புட்டுக்குழல்களையும் சட்டிபானைகளையும் பொறிக்கஞ்சட்டிகளையும் கொடுத்து கேவலமான அரசியல் செய்கின்றவர்கள் நாங்கள் கிடையாது. நாங்கள் உண்மையான, நேர்மையான, செய்ய முடியுமான பணிகளைத்தான் இந்த ஊரிலே செய்வதற்கான வேலை திட்டங்களை செய்து உங்கள் கைகளிலே அதனுடைய அட்டைகளை தந்து கொண்டிருக்கின்றோம். மதிப்புக்குரிய சகோதரர் பலுலக் இன்ஜினியர் அவர்கள் ஒரு விடயத்தை சொன்னார்கள். இன்ஷா அல்லாஹ் நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் இந்த ஊரின் அதிகாரத்தை கைப்பற்றுகின்ற பொழுது இந்த ஊரிலே
வட்டி இல்லாத அடகு சேவை ஒன்றினை, பவுனிங் சென்டர் ஒன்றினை, இஸ்லாமிய வழிமுறையில் அமைந்த கடன் கொடுக்குகின்ற ஒரு திட்டத்தினை அறிமுகப்படுத்துவதற்கு கடந்த ஒரு வருடமாக அதற்குரிய திட்டங்களை தீட்டிக் கொண்டிருக்கின்றது. ஒரு பெருந்தொகை பணத்தை சேகரித்து இந்த ஊரில் இருக்கின்ற ஏழைகள் மின்சார பில் கட்டுவதற்கு, தண்ணீர் பில் கட்டுவதற்கு, வைத்திய தேவைக்கெல்லாம் இன்று வட்டி வங்கிகளிலே தங்களுடைய தோட்டையும் தங்களுடைய மாலைகளையும் காப்புகளையும் அடகு வைத்து வட்டியில் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்ற குடும்பங்களுக்கு தீர்வாக ஒரு இஸ்லாமிய அடகு சேவை ஒன்றினை தொடக்கி வைப்பதற்கு நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் திட்டம் தீட்டி வந்து கொண்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அதனையும் நாங்கள் இந்த ஊரிலே தொடக்கி வைப்பதற்கு திட்டமிட்டிருக்கின்றோம். இதற்கெல்லாம் எங்களுக்கு தகவல்கள் தேவை. வட்டியில் வாழ்கின்ற மக்கள் வாழ்கின்ற ஒரு ஊருக்கு தண்டனை நிச்சயமாக இறங்கிக் கொண்டிருக்கும். அல்லாஹ் நம்மளை சோதிக்கவே செய்வான். எனவேதான் இந்த தண்டனைகளில் இருந்தெல்லாம் இந்த ஊரை பாதுகாக்க வேண்டுமாக இருந்தால் வட்டியற்ற, சுரண்டலற்ற, அடிமைத்துவமற்ற, நீதி நியாயத்துக்காக குரல் கொடுக்கின்ற ஒரு நல்ல பரம்பரையை உருவாக்கியாக வேண்டும். அந்த நல்ல பரம்பரையை உருவாக்குகின்ற பணியில் தான் நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் இந்த களத்திலே நிற்கிறது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நீங்கள் செய்ய வேண்டிய பொறுப்புகள் இதுதான். இன்னும் நாங்கள் யோசிக்க வேண்டிய எந்த தேவையும் கிடையாது. இன்னும் நாங்கள் மௌனம் சாதிக்க வேண்டிய தேவையே கிடையாது. இன்னும் கால தாழ்த்த வேண்டிய எந்த தேவையும் கிடையாது. ஒட்டுமொத்த சமூகத்தையும் இந்த நல்ல எழுச்சி பயணத்தில் ஒன்று சேர்க்கின்ற பணியில் இங்கு வந்திருக்கின்ற ஒவ்வொரு சகோதரரும் வீடு வீடாக சென்று இந்த கருத்தை மக்களுக்கு சொல்லி இந்த நல்லாட்சி சிந்தனையின்பால் ஈர்த்தெடுக்கின்ற, அவர்களை கொண்டு வருகின்ற பயணத்தில் நீங்கள் எல்லோரும் பார்வையாளர்களாக இல்லாது பங்காளிகளாக மாற வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களோடு நீங்கள் நடக்கின்ற அந்த பயணம், நீங்கள் சிந்துகின்ற வியர்வை, நீங்கள் தட்டுகின்ற வீட்டு கதவுகளை தட்டுகின்ற அந்த ஒவ்வொரு நிமிடமும் இந்த ஏழை மக்களின் கண்ணீரை துடைப்பதற்காக, ஏழை குமர்களின் கண்ணீரை துடைப்பதற்காக, வறுமை கோட்டின் கீழே இருக்கின்ற சிறுவர்களின் கல்வி எழுச்சிக்காக, நோய்களால் பாடுபடுகின்ற நமது சகோதர சகோதரியின் நோயிலிருந்து விடுதலை பெறுவதற்காக செய்கின்ற முயற்சியாக நீங்கள் பாருங்கள். அப்துல் ரஹ்மானையோ, ஃபிர்தௌஸ் நலிமியையோ, ஹாரூனையோ நகர சபை அதிகாரத்தில் நிறுத்தி வைத்து சுகபோகம் அனுபவிப்பதற்கு அல்லது அழகு பார்ப்பதற்குரிய வேலை திட்டத்தில் நீங்கள் எங்களோடு இணைய வேண்டாம். நீங்களும் நாங்களுமாக மக்களாட்சி என்று சொல்கின்ற பங்கேற்பு ஆட்சியை செய்வதற்கு தயவு செய்து பார்வையாளர்களாக இருப்பதை விட்டுவிட்டு பங்காளிகளாக மாறுங்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களோடு வீதியில் இறங்குங்கள். நாளை இந்த சமூகத்தின் ஒவ்வொரு வீடு வீடாக நாங்கள் செல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. இந்த மக்களை விழிப்பூட்ட வேண்டிய தேவை இருக்கிறது. நம்முடைய இந்த பயணத்தை நாம் சரியாக செய்து முடிப்போமானால் முழு நாடே திரும்பி பார்க்கின்ற ஒரு முன்னுதாரணமான, ஒரு இஸ்லாமிய வழிமுறையில் அமைந்த, ஒரு நாகரிகமான, முற்போக்கான, ஊழல் மோசடியற்ற ஒரு இஸ்லாமிய அடிப்படையிலான அரசியல் தலைமைத்துவத்தை இந்த ஊரிலே நாம் உருவாக்கி வைப்போமானால் முழு நாட்டு முஸ்லிம்களும் மாத்திரமல்ல, முழு நாட்டு இலங்கை மக்களும் திரும்பி பார்க்கின்ற ஒரு வரலாறை எழுவதற்கு நாம் பங்களித்தவர்களாக மாறுவோம். இன்று தமிழ் சகோதரர்களோடு சகவாழ்வு பற்றி பேசுகின்றவர்களிடம் எந்த விதமான சகவாழ்வு வேலை திட்டமும் கிடையாது. பௌத்த சகோதரர்களோடு வாழ வேண்டும் என்று சொல்கின்றவர்களிடம் எந்த விதமான சகவாழ்வு வேலை திட்டமும் கிடையாது. நாங்கள் இந்த நாட்டிலே இருக்கின்ற பௌத்த பிக்குகளோடு பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த நாட்டிலே இருக்கின்ற பௌத்த சகோதரர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த பிரதேசத்திலே இருக்கின்ற இந்து குருமார்களோடு பேசிக் கொண்டிருக்கிறோம். பல இந்து பிரதேசங்களுக்கும் பௌத்த பிரதேசங்களுக்கும் சென்று பல பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் 2013 ஆண்டாகின்ற பொழுது இந்த நாட்டிலே ஒரு சகவாழ்வு அரசியல் வேலை திட்டத்தை இந்த நாட்டில் இருக்கின்ற பௌத்த சகோதரனும், ஒரு இந்து சகோதரனும், கிறிஸ்தவ சகோதரனும், முஸ்லிம் சகோதரனும் மேடையில் இருந்து இந்த நாட்டுக்காக குரல் கொடுக்கின்ற, இந்த நாட்டின் வளத்திற்காக பாடுபடுகின்ற, கைகோர்த்து வேலை செய்கின்ற இணக்கப்பாட்டு அரசியலை நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் எதிர்காலத்தில் தொடங்கி வைக்க இருக்கிறது. அந்த வேலை திட்டத்தில் நீங்கள் எல்லோரும் பார்வையாளர்களாக இருக்கக்கூடாது. அன்புக்குரிய சகோதரர்களே, நீங்களும் பங்காளிகளாக மாற வேண்டும். நாளை மறுமையில் எங்களுக்கு கிடைக்கின்ற சுவர்க்கம் என்பது இந்த பணிகளால் தான் கிடைக்க வேண்டுமே தவிர வேறு எதனாலும் கிடைக்க கூடாது என்று விரும்புகின்றோம். நீங்களும் இந்த பணிகளால் இம்முழு நாடுமே ஒரு முன்மாதிரியான அரசியல் வரலாற்றை, தலைமைத்துவ வரலாற்றை, இந்த நாட்டிற்கான முன்னுதாரணத்தை எழுதியவர்களாக நீங்கள் மாற வேண்டும். எப்படி வரலாற்றில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் என்ற அத்தியாயத்தை தொடக்கி வைத்து நீங்கள் எல்லோரும் இரத்தம் சிந்தி, வேர்வை சிந்தி, பணம் கொடுத்து உழைத்து இந்த இயக்கத்தை வளர்த்தீர்களோ, இன்று அது சின்ன பின்னப்பட்டு சீரழிந்து போய் கிடக்கிறது. அதற்கு பராய சித்தமாக கைமாறு செய்ய வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த பயணத்தில் இணைந்து கொள்ளுமாறு உங்களை அழைக்கின்றோம். எங்களுடைய காரியாலயம் திறந்திருக்கிறது. விரும்பியவர்கள் அங்கு வர முடியும்.
எங்களோடு கதைக்க முடியும், எங்கள் வேலை திட்டத்தில் பங்கெடுக்க முடியும், வீடு வீடாக செல்கின்ற பயணத்தில் நீங்கள் இணைய முடியும். இன்ஷா அல்லாஹ் அந்த எழுச்சியில் நீங்கள் பங்கெடுத்தால் நிச்சயமாக இந்த ஊரின் தலையெழுத்தை மாற்றிய முழு பயனையும் நீங்கள் எல்லோரும் பெற்றுக் கொள்வீர்கள். அதற்குரிய கூலியை பெற்றுக் கொள்வீர்கள். அதற்கு நமக்கு அல்லாஹு தாலா அருள் பாலிக்க வேண்டும். இந்த பயணத்திலே நாம் ஈடுபடுகின்ற பொழுது எந்த சுயநலங்களுக்காகவும் ஈடுபடாது, அல்லாஹ்வுக்காக மாத்திரம் ஈடுபடுகின்ற மனப்பக்குவத்தை நமக்கு அல்லாஹு தாலா தருவானாக. இந்த பணியிலே உழைக்கின்ற சகோதரர்களுக்கு தைரியத்தையும் பாதுகாப்பையும் கொடுப்பானாக. இந்த ஊர் மக்களின் பிரச்சனைகளுக்காக நாங்கள் சிந்துகின்ற இந்த வியர்வையை நாளை எங்களுடைய மீசானை கரிக்க செய்கின்ற வியர்வை சிந்த துண்டுகளாக மாற்றி அருள்வானாக. நமது ஏழை குமர்களினதும் ஏழை தாய்மார்களினதும் கண்ணீரை துடைக்கின்ற பயணத்தை அல்லாஹு தாலா நம்முடைய மீசானை கரிக்க செய்கின்ற பணியாக மாற்றி செய்வானாக. இந்த ஊரிலே நாம் செய்ய போகின்ற மாற்றத்தை அல்லாஹு தாலா ஒரு நல்ல மாற்றமாக அங்கீகரிப்பானாக. நம்மையும் உங்களையும் அதில் பங்காளிகளாக ஏற்றுக்கொள்வானாக. நாளை மறுமையில் எங்களுடைய மீசானை கரிக்க செய்வானாக என்று பிரார்த்தித்து விடைபெறுகின்றேன். வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. சுபீட்சமான எதிர்காலத்தை நோக்கிய பயணத்தில் எம்முடன் இணைந்து கொள்ள வாருங்கள்.